சாரி சார். என்னடா சாரி? வெள்ளை பேண்ட் மேல கொட்டியே உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? நான் யார் தெரியுமா? தெரியலையே சார். ஒயிட் அண்ட் ஒயிட் பார்த்தா கூட தெரியலையா? கிரிக்கெட் பிளேயர் சச்சின் டெண்டுல்கரா? சத்தியமா கிடையாது. நான் டைரக்டர். எந்த படத்துக்கு சார்? மேனேஜிங் டைரக்டரியா? புது இங்கிலீஷ் படமா சார்? என்ன கிண்டல் பண்ற? ஓ கோழி முட்டையா? நிறுத்துங்கப்பா. ஏன்பா சிரிக்கிறீங்க? ஒருத்தர் கீழே விழுந்தா போதுமே கோல்டு சிரிச்சிடுறது. உங்கள யாராவது கீழே விழுந்து எல்லாரும் சிரிச்சா உங்களுக்கு எப்படி இருக்கும்? யாராவது கீழே விழுந்தா அவங்களை தூக்கி விடணும். எவ்வளவு வெயிட்டா இருந்தாலும் உங்க வெயிட் என்ன? அப்பதான் நீங்க வழிக்கு விழுந்தா யாராவது கை கொடுத்து தூக்கி விடுவாங்க. என்ன ஆளுங்கப்பா நீங்களா? நல்ல பிலாசபி பேசுறீங்க. தேங்க்யூ. ரொம்ப தேங்க்ஸ். ஆமா, உங்க பேர் என்ன? மணிகண்டன். ஓ மிஸ்டர் பேல். நீங்க சொல்ற ஒவ்வொரு வார்த்தையும் சும்மா பெல் மாதிரி இருக்கு. இருக்கட்டுங்க. நீங்க உட்கார்ந்து ப்ளீஸ் கண்டினியூ. உங்க பிரியாணி ஆறி போயிட போகுது. ப்ளீஸ் உட்காருங்க. ஏய் ஐயாக்கு 2 முட்டை வை. சார் என்னது இது? 10 ரூபா. அது தெரியுது. எதுக்கு என்ன? டிப்ஸியா? லஞ்சம். சே, தட்டுக்கு மேல வச்சு கொடுத்தா டிப்ஸியா? கீழே வச்சு கொடுத்தாதான் லஞ்சம். லஞ்சமே டிப்ஸ்ல இருந்து தான் ஆரம்பிக்குது. இங்க இருந்து காடு நாடு தமிழ்நாடு டெல்லி பாம்பே கல்கட்டா உலகம் பூரா போகுது. இன்னைக்கு நீங்க வருவீங்க 10 ரூபா வைப்பீங்க. நாளைக்கு நீங்க வருவீங்க 20 ரூபா வைப்பீங்க. நாளைக்கு நீங்க வரும்போது உங்களுக்கு ஐஸ் வைக்கிறதுக்கு நாங்க பில்லுல 40 ரூபா குறைப்போம். யாருக்கு லாபம்? உங்களுக்கும் எனக்கும். யாருக்கு நஷ்டம்? இத்தனை பேருக்கு வேலை போட்டு கொடுத்திருக்காரு முதலாளி, அவருக்கு. இத்தனை பேருக்கு மாசம் மாசம் சம்பளம் போட்டு கொடுக்கறாரு முதலாளி, அவருக்கு. அவருக்கு நஷ்டம் வரலாமா? வரக்கூடாது. தெரியாதனமா கொடுத்துட்டேன். வைங்க வைங்க வைங்க. எப்படி உங்களுக்கு இல்ல நான் போச்சு? அப்புறம் எதுக்கு அதை தொடுறீங்க? டேய் தம்பி இங்க வா. முதல்லயே பேசறதுக்கு முன்னே வாங்கிருக்கலாம்ல. பேசாம கேட்டா கொடுக்க மாட்டீங்களே. வா 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 வா. வை வை. இது என்னது? உண்டியல். இது இன்னொரு உண்டியல். ஓஹோ, முதலாளி நீங்களும் பணத்தை தனித்தனியா பிரிச்சுக்கிறீங்களாக்கும். இது தமிழ்நாடுக்கு, இது ஆந்திராவுக்கு. வெள்ள நிவாரண நிதி. இதுல பிச்சு பிச்சு போடாம 5 போடுங்க. தேவையில்லையா? தனித்தனியா 10 ரூபாயே போடுறேன். ஐயோ ரொம்ப தாராளம் சார் நீங்க. அந்த பெரிய உண்டியல் எடுத்துட்டு வாப்பா. சும்மா நீ ஆள விடு. வண்டி நிறுத்து. நின்னை போதெல்லாம் நடந்து விட்டால் தெய்வம் எழுதுமில்லை. ஐயோ யார் சாமி இது? இப்படி என் நம்பிக்கையில மண்ணவாரி போட்டியா நீ? நான் எங்க மண்ணவாரி போட்டேன்? இதெல்லாம் ஆண்டவன் போட்டது. பாருங்க புல்லெல்லாம் முளைச்சு. இத சொல்லலாம். பின்ன உன்னை முதல்ல எங்க பார்த்தேன்? எனக்கு ஒரு ஹோட்டல்ல. உன்னை ஒருத்தன் உதைச்சப்ப நீ அவனை திருப்பி அடிக்கல. உன் பொறுமையை பாராட்டின. ஊர்ல இருக்கவெல்லாம் அவனை பார்த்து சிரிச்சப்ப மத்தவங்களை திட்டி திருத்தினியே. உன்னை அறிவாளின்னு நினைச்சேன். ஓடி ஆடி வேலை செய்யறத பார்த்து உழைப்பாளின்னு சர்டிபிகேட் கொடுத்தேன். உனக்கு நான் டிப்ஸ் கொடுத்தப்ப வேண்டான்னு மறுத்தியே உன் சுய கௌரவத்தை பாராட்டினேன். ஆனா அதே பணத்தை கொண்டு உண்டியில போடுன்னு சொன்னப்ப மத்தவங்களுக்கு உதவுற நேச்சரை புரிஞ்சுக்கிட்டேன். உன்னை பத்தி இவ்வளவு நினைச்சு வச்சிருக்கேன். என்ன ஒரேடியா தரமட்டமாகிட்டே நீ. நான் எப்படி ஆக்குனேன்? நீ ஆக்காம எப்படி? இது என்னது? தண்ணி. இப்படி உட்காந்து தண்ணி சாப்பிடுவியா? ஏன் தண்ணி சாப்பிட கூடாதா? சபரிமலைக்கு மாலை போட்டு தண்ணி சாப்பிடுறியா? தப்பு இல்லையா? ஏன் மாலை போட்டா தண்ணி தாக எடுக்காதா? உங்களுக்கு ஆக மாதிரி நீங்களும் குடிங்க. பட்ட பகல்லாம் சாப்பிடுறது இல்ல, ராத்திரி கூட ஸ்காட்ச் தான். சாராயம் எல்லாம் சாப்பிடுறது இல்ல. இது சாராயம் இல்ல சார், சாதாரண தண்ணி. மூந்து பாருங்க. ஆமா ஆமா. அப்ப இது எதுக்கு முறுக்கு? டைம் இருக்கு உள்ள தெளிக்கிறதுக்கு. இது என்ன காம்பினேஷன்? நல்ல காம்பினேஷன். இது கொஞ்சம் கடிக்கணும், இது கொஞ்சம் குடிக்கணும், இது கொஞ்சம் கடிக்கணும், இது கொஞ்சம் குடிக்கணும். அப்பதான் உள்ள போய் நல்லா ஃபுல் ஆகும். நாளைக்கு தெம்பா வேலை தேடலாம். வேலை தேடணுமா? ஆமா. அப்ப இருக்கிற வேலை போச்சு. வேலை போயிருச்சா? அது என்ன உங்களுக்கு இவ்வளவு சந்தோஷம்? அது ஏன் போச்சு தெரியுமா? அது யாருக்கே வேணும்? இப்ப உனக்கு வேலை இல்ல. இல்ல நான் உனக்கு வேலை தரேன். என்ன வேலை கொடுத்தாலும் செய்வியா? ஐயோ கண்ணா பின்னான்னு செய்வேன். நீங்க எங்க கூப்பிட்டாலும் வருவேன். என்ன வேலை எப்படி வேலைன்னு கேட்காம வருவேன். வா போலாம். சார் 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 என்ன வேலை? இப்பதானே கேட்க மாட்டேன். கேட்டேனே. சர்வர் இல்ல மேனேஜர். மேனேஜர்? சார் நான் அவ்வளவு படிக்கல. பரவாயில்ல. நீங்களும் படிக்கலையா? அது இல்லையா? இத்தனை குவாலிஃபிகேஷன் உனக்கு இருக்குன்னு சொன்னேன்ல, படிப்பு தேவையா? அப்ப வாங்க வேலைக்கு போலாம். எங்க வேலை? ஊட்டியில. ஊட்டிலையா? சார் எனக்கு ஒரே ஒரு கண்டிஷன். அப்பதான் வருவேன். என்ன? எனக்கு ஒரு ஸ்வெட்டர் வாங்கி தரணும். ஸ்வெட்டரா? உனக்கு என்ன சம்பளம் தெரியுமா? மாசத்துக்கு 10,000 ரூபாய். 10,000 ரூபாயா? அப்ப நானே வாங்கிக்கிறேன். சீக்கிரம் வாங்க சாமி. பாத்தியா, இதான் நம்ம ஃபேக்டரி. இவ்வளவு பெரிய ஃபேக்டரிக்கு நீங்க ஒரே ஒரு மேனேஜர். சந்தோஷம் தானே? என்னையா பதிலே காணோம்? முதலாளி இது வரைக்கும் மேஜையா போய் சர்வர் வேலை பார்த்துட்டு இருந்த என்ன மேனேஜர் ஆக்கிட்டீங்க. இது நான் உயிர் இருக்கிற வரைக்கும் மறக்க மாட்டேன். மாலை போட்டு சொல்றேன் சார், இந்த மாலை போட்டு சொல்றேன். இனிமே நீங்களா இந்த வேலையை விட்டு வெளியே போடான்னு கழுத்து பிடிச்சு தரத்துனா கூட நான் போக மாட்டேன். இது இந்த மாலை மேல சத்தியம் சத்தியம் சத்தியம்.
ரொம்ப உணர்ச்சி வசப்படாத, இன்னும் உள்ள போவே இல்ல. இனிமே இது ஏன் சொத்து மாதிரி அவ்வளவு பொறுப்பா நான் பாத்துப்பேன். பரவாயில்ல, என் சொத்து மாதிரியே பார்த்துக்க, அதுவே போதும். டேய் மேனேஜர், என்ன சாமி சாமி, நான் தான் மேனேஜர், நீங்க ஏதாவது முதலாளி. எனக்கு ஒரு சின்ன சந்தேகம், இந்த மேனேஜர் வேலைன்னா என்ன? மேனேஜர் வேலைன்னு என்ன உனக்கு தெரியாதா? நிச்சயமா தெரியாது. நீதான் என் மேனேஜர். நீங்க தான் முதலாளி, எதையுமே கண்டுக்க மாட்டேங்கிறீங்க. என் பழைய முதலாளி இருந்தாரே, அந்த வேலை ஏன் போச்சு தெரியுமா? ஐயோ, போன வேலை பத்தியே புலம்பிட்டு இருக்கேன். அது எப்படி போனா எனக்கு என்ன? புது வேலையை பார்க்கலாம் வா. சொல்லவே விட மாட்டேங்கிறீங்களே. சார், என்ன ஏர் இந்தியா பைலட் இங்க உட்கார்ந்திருக்காரு? அவர் பைலட் இல்ல, ஆபீஸ் பியூன். ஓ, இப்படி ஒரு பியூனா? யாரு இவங்க? அதை விட இங்க பத்தியா, இதான் கம்ப்யூட்டர் செக்ஷன். சார், என்ன கேரம் போர்டு ஆடுறாங்க? என்ன கிரிக்கெட் ஆனா கண்ணாடியில உடைஞ்சிருக்குல்ல, வருமான பசங்க. வா, இவங்க ரெண்டு பேரும் இங்கதான் வேலை செய்யறாங்க. பியூன் பூதலிங்கத்தோட அம்மாவும் தங்கச்சியும். அம்மாவும் தங்கச்சி இங்க என்ன பண்றாங்க? அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைன்னா தங்கச்சி தான் பாத்துக்கும். பூதலிங்கத்துக்கு டியூட்டி இருக்குல்ல. ஆமா ஆமா, சிகரெட் எல்லாம் பிடிச்சிட்டு வீட்டுல வசதி இல்லன்னு இங்கே இருக்க சொல்லிட்டாரு இவங்கள. வசதி இல்லையா? கோட் எல்லாம் போட்டிருக்காரு. ஊட்டியில பிச்சைக்காரன் கூட போட்டு போடுவான். நீங்களும் போட்டிருக்கீங்க. இது முதலாளி கோட்டு. சரி, பக்கத்து சீட்டுக்கு போலாமா? குமரேசன். சாமி வணக்கம். குமுதம் படிக்கிறாரு. பாவம், விகடன் கிடைக்கலையா? வாங்கி கொடுக்கலையா? துளியிலே ஆட வந்த வானத்து மின்விளக்கே. என்ன சார் இது? என்னது? அக்கவுண்ட் டிபார்ட்மெண்ட் ஆனந்தி. புருஷனும் வேலைக்கு போறான், வீட்டுல குழந்தைய பாத்துக்க ஆள் இல்ல. அதான் இங்கே டியூட்டி நேரத்தை குழந்தைய பார்த்து. பட் வெரி சின்சியர். சார், என்ன இருந்தாலும் இது கொஞ்சம் குழந்தை மூச்சுக்கு போகுது. உடல் மண்ணுக்கு உயிர் தமிழ். என்ன கற்பனை? இவர்தான் சினிமா கதாசிரியர். இங்கேயே சம்பளம் வாங்கிட்டு சினிமாக்கும் கதை எழுதிட்டு இருக்கார். இருவர். சார், இது என்ன கிளப்பா? ஆபீஸ் இப்படி இருக்கு? இப்படியாவது இருக்கே. அப்பா, இவங்களாவது வேலை செய்யறாங்களே. கிட்ட போய் பார். சார், இது சீட்டாட்டம் மாதிரி இருக்கு. சீட்டே தான், கம்ப்யூட்டர்ல சீட்டாட்டிட்டு இருக்கா. வா, எல்லாரும் அறிமுகப்படுத்தி வைக்கிறேன். சார், எனக்கு பயமா இருக்கு. எனக்கு கூட தான் பயமா இருக்கு. நான் தைரியமா இல்லையா? உங்களுக்கு பழகி போச்சு. ஐயோ, எல்லாரும் விளையாட்டு நிப்பாட்டு ஒரு நிமிஷம் இங்க பாருங்க. சார், உங்களை யாரும் கண்டுக்கல. பரவாயில்ல, இவர் தான் நம்ம கம்பெனிக்கு புதுசா வந்திருக்க மேனேஜர். திரும்பி பார்த்தாங்களே ஒரு நிமிஷம், அதான் நமக்கு கொடுத்த கௌரவம். வா, ஃபேக்டரிக்கு போலாம். ஃபேக்டரி வேற இருக்கா? வேலையே அங்கதான் ஆரம்பம். இதான் ஃபேக்டரி. ஓஹோ. என்ன சார், மிஷின் எல்லாம் டால் அடிக்குது? எல்லாம் புத்தம் புதுசு. ஏன் எதுவுமே ஓட மாட்டேங்குது? ஓடினா பைசா ஆயிடுமே. ஆமாமா, கரெக்ட். சரி சரி சார், எனக்கு ஒரு சின்ன சந்தேகம். எந்த மிஷினுமே ஓட மாட்டேங்குது, யாருமே வேலை செய்ய மாட்டேங்கிறாங்க. இன்னைக்கு என்ன ஹாலிடேயா? ஹாலிடேயா? என் ஒர்க்கர்ஸ்க்கு எப்போதும் ஜாலிடே தான். ஓஹோ சார், இப்போ வருமானமே இல்ல, அப்புறம் எதுக்கு இவ்வளவு பெரிய ஃபேக்டரி வச்சிருக்கீங்க, ஆபீஸ் வச்சிருக்கீங்க? இருக்கிற பணத்தை செலவு பண்ண வேணாமா, அதுக்கு தான். ஓ சார், எனக்கு ஒரு டவுட். நம்ம கிட்ட இந்த நோட் அடிக்கிற மிஷின் ஏதாவது இருக்கா? நீ வேற, அந்த மிஷினை வச்சு அதுல வேலை செய்யறதுக்கு ஆள் வேணும் இல்ல, அதனால தான் வாங்கல. உங்களுக்கு எல்லாமே விளையாட்டு. நானா விளையாடுறேன், அங்க பேர். ஆனாலும் ரொம்ப அநியாயமா படுது சார். அதனால தான் உன்னை மேனேஜரா வச்சேன். இனிமே கேட்க வேண்டிய கேள்வி நீ தான் கேட்கணும். நானா? நீங்க இதுவரை கேட்டது இல்லையா? தெரியுமா? கேளு. சுவாமிகளா, நான் கேக்குறேன்னு தப்பா நினைச்சுக்க வேண்டாம். நம்ம முதலாளி நல்ல யூனிஃபார்ம் எல்லாம் எடுத்து கொடுத்திருக்காரு, அதுக்கு தகுந்த மாதிரி வேலை செய்ய வேண்டாமா? இது உங்களுக்கே நல்லா இருக்கா? அது எங்க யூனியன் தலைவர் போய் கேளியா? சரி சாமி, உங்க யூனியன் தலைவர் எங்க இருக்காருங்க? அது அங்க ஆடிக்கிட்டு இருக்காரு பார். அவரும் பிஸியா இருக்காருங்களா? ஆமா ஆமா. சரிங்க, நீங்க ஆருங்க, நீங்க ஆருங்க, போய்க்கிறேன். ஐயோ, மெரிச்சு டைம் மன்னிச்சுக்கணும். இடம் கொஞ்சம் நெரிசலா இருக்கு, அதான். சாமி சொல்றோம், இங்க தாண்டி போயிடலாம். சாமி, இந்த யூனியன் லீடர் யாருங்க? சாமி வணக்கம். சாமி, எனக்கு ஒரு சின்ன சந்தேகம். இப்போ இந்த வேலை செய்யறவங்களுக்கு தான் ஒரு யூனியன், அதுக்கு ஒரு தலைவர். நம்ம தான் வேலை செய்யறதே இல்லையே, அதுக்கு எதுக்கு ஒரு யூனியன், ஒரு தலைவர்? யூனியனை பத்தி பேசுனேன், நான் பேச மாட்டேன். ஐயோ, நமக்கு எதுக்குங்க இந்த வீர விளையாட்டுலாம்? நீ யாரு? நான் தான் நம்ம எஸ்டேட்டுக்கு வந்த புது மேனேஜர். அப்படின்னு சல்யூட் போடுவேன்னு பாக்குறியா? ஏற்கனவே 419 பேர் மேனேஜர் வந்துட்டு போயிட்டாங்க. நீ 420.
மீறி பேசினே ஐயோ நம்ம எதுக்குங்க இந்த அருவா கிட்ட எல்லாம் விளையாடிக்கிட்டு இத நீங்களே வச்சுக்கோங்க நீங்களே வச்சுக்கோங்க இத வச்சு சீவி பாத்திருக்கியா? நமக்கு எதுக்குங்க இதுல எல்லாம் சீவிக்கிட்டு நம்ம தலையை சீவத்தா ஒரு சின்ன சீப்பு போதுமே. இத இவர் பின்னாடியே சொறி வச்சிருங்க. நான் இனிமே இந்த பக்கமே வரமாட்டேன். டேய், விளையாடுங்களா அவங்க கிட்ட சாமியாரு. என்ன ஆனந்த கண்ணீரா? பசங்க கத்திய கட்டணும்னு பயந்துட்டியா? போக சார், உங்க முகத்தை பார்க்கவே பிடிக்கல. ஏன்? எதுவுமே சரியில்லை. மூஞ்சி இல்லையா? இல்ல சார், நான் ஒழுங்கா மெட்ராஸ்ல முறுக்கு சாப்பிட்டு இருந்தேன். என்ன இப்படி ஒரு இடத்துக்கு கூட்டு வந்து மேனேஜர் வேலையில மாட்டி விட்டீங்க. என்ன விடுங்க சார், நான் மெட்ராஸ்க்கு திரும்ப போறேன். மாலை போட்டு சத்தியம் பண்றக்க வேலையை விட்டு போக மாட்டேன்னு. இப்ப நான் என்னதான் பண்றது? வா, ஒரு ஆட்டம் காட்டுறேன். இன்னும் ஒண்ணா? ஸ்பெஷல் ஷோ. உனக்கு எவ்வளவு? 300. இந்த 200 படி. 400 எழுதிக்க. உனக்கு 600. இந்த 500 படி. 600 எழுது. உனக்கு 500. 400 படி. 600 எழுது. 400. இந்த 300. 400 எழுது. 600. சார், அவர் என்ன சார் ஒவ்வொரு பொருளுக்கும் கொஞ்சம் கொஞ்சம் காசு எடுத்து அவர் பாக்கெட்ல விட்டுறாரு. அவருக்கு என்ன கமிஷனா? கேஷியர். அவன் அத்தனை பேருக்கும் பட்டுவாடா பண்றான்ல கஷ்டப்பட்டு. அதான் கொஞ்சம் தஞ்சோபியில போட்டுருக்க கண்டுக்காது. நியாயம் தான். 400. இந்த 300 வச்சுக்க. 500 எழுது. என்ன சார் இது உடைச்ச பொருள் எல்லாம் காசு கொடுத்து வாங்கிட்டு இருக்கீங்க? ஆமா, இதெல்லாம் ஒண்ணா சேர்த்து வச்சு ஒரு காயாங்கடை வைக்க போறோம். காயிலங்கட? அப்ப அந்த கடைக்கு நான் தான் மேனேஜரா? வயிற்றுல கலப்பாதியா? நாம உடைச்சதுக்கெல்லாம் நாம தானே பணம் கொடுக்கணும். சார், நான் எங்க உடைச்சேன்? நீ என்ன நீ இல்ல, நமக்கு வேண்டியவங்க. ஓ, நமக்கு வேண்டியவங்களா? அப்ப நிறைய பேர் சேர்ந்து உடைச்சிருப்பாங்க போல இருக்கு. நிறைய பேரா? ஒரே ஆள். ஒரே ஆளா? அவ்வளவு பெரிய ரவுடியா? ஜெகஜால ஜித்தி